ராமணி வச்சு இன்னையோட 10 நாள் முழுசாக ஆகுதுன்றதுக்காக நம்ம மருந்து போட்டு ஒரு தண்ணி அரைக்கலான்னு வந்திருந்தோம். ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் பண்ணி ஒரு தண்ணி அரைக்கலான்னு வந்திருந்தோம். மருந்து போட்டாச்சு. இப்போ வீட்டில் வந்து மோட்டர் கிளப்புற சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்த உடனே தெரியும் உங்களுக்கு. நம்ம டிஏபி யூரியா கரெக்டாக 10வது நாள் நம்ம தண்ணி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 14வது நாள் களைக்கொல்லின்னு ஒன்று இருக்குது. சிஜென்டா கம்பெனியில் வந்து ஃபியூசிஃப்ளெக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து நம்ம வந்து 15 நாளைக்கு மேலே அடிக்கணும். இப்போ நம்ம தண்ணி அரைச்சி விட்டோம்னா ஒரு 4 நாள் இல்லைனா 5 நாள் கழிச்சு அந்த நம்ம நடக்கிறதுக்கான ஈரப்பதம் கரெக்டாக வந்துருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம களைக்கொல்லி அடித்தோம்னா அந்த களைக்கொல்லி அடிக்கிறது முக்கியமாக ஈரம் தேவை. அந்த ஈரத்தோடு நம்ம களைக்கொல்லி எந்த விதமான களைகள் முளைச்சி வந்திருந்தாலும் அது எல்லாமே கருகி வெறும் பனிக்காராமணி பயிர் மட்டும்தான் நிற்கும். அந்த மாதிரி களைக்கொல்லி அடிக்கிறது மூலம் நம்ம வந்து லேபருடைய காஸ்ட்டை வந்து அந்த மாதிரி கம்மி பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து இன்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். இருந்தாலும் நம்ம வந்து செலவை கம்மிப்படுத்தினா தான் நம்மளால் வந்து இன்கம் வந்து அதிகமாக எடுக்க முடியும். வருமானத்தை அதிகமாக நம்ம செலவை வந்து அதிகமாக பண்ணிட்டு நமக்கு வருமானமே வரலன்னா நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு செலவை கம்மி பண்ணோம் அந்த அளவுக்கு நம்ம இன்கம் வந்து அதிகமாக